தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் அடியேன் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு ஊழியத்தின் நிமித்தமாக நாம் பிரயாணம் செய்கின்ற தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய உங்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தொடர் ஸ்டடியில் இதுவரைக்கும் நம்ம 3 அத்தியாயங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு அத்தியாயமுமே ரொம்ப ரொம்ப பெரிய அத்தியாயமாக நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம தொடங்கி 2 வருடங்களுக்கு மேலாக ஆயிருக்கு 3 அத்தியாயங்கள் முடிக்கிறதுக்கு. முதலாவது அத்தியாயம் முழு ஒரு ஓவர் வியூ பார்த்துருந்தோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகலவிதமான அந்த பொருட்கள், வரவு செலவு கணக்குகள், அதில் பயன்படுத்தப்பட்ட கலர்ஸ், மெட்டல்ஸ், மரம், நபர்கள், பெயருக்கான அர்த்தம், இப்படி பார்த்தோம் முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயம் ஃபுல்லாக கோர்ட், பிரகாரம் எனக்கூடிய தலைப்பின் கீழாக பிரகாரத்தில் பணிபுரியக்கூடிய லேவியர்கள், அந்த பிரகாரத்தினுடைய தூண்கள், அதனுடைய வெள்ளி குமிழ்கள், பாதங்கள், கயிறுகள், இது போன்ற லெசன்ஸ், பாளையத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கக்கூடிய லேவியர்களுடைய 4 நிலைகள், அந்த 4 டைரக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். 3வது அத்தியாயம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பாடமாக நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய 12 பாடங்களுக்கு மேலாக கடந்து போச்சு. 6 மாதங்களுக்கு மேலாக கடந்து போச்சு. மாதத்துக்கு 2 முறை நம்ம பார்க்கும்போது அது பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் எனக்கூடிய அந்த தலைப்பில் 2 ஸ்தலங்களையும் மூடி இருக்கக்கூடிய மூடுதிரைகள் ஆரம்பித்து பலகைகள், பாதங்கள், தாழ்பால்கள், வளையங்கள், தூண்கள் என்று நிறைய லெசன் அந்த 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்றைய நாளில் 4வது சாப்டர், இந்த 4வது அத்தியாயத்திற்கான தலைப்பு தாமிர பலிபீடம் அல்லது தகன பலிபீடம் என்றும் சொல்லலாம். இந்த ஒரு பலிபீடத்தை குறித்த ஆதார வசன பகுதிகளை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 27 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டியையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுக்களை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. நமக்கு தெரியும், முதல் அத்தியாயத்திலிருந்தே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த வெண்கலம் என்று வரக்கூடிய மொழிபெயர்ப்பு வெண்கலம் இல்லை. ஏன்னா பாடத்தினுடைய தலைப்பு என்னங்க? தாமிரம். அப்போ இந்த பலிபீடத்தினுடைய அளவுகள் கொடுக்கும்போது இதனுடைய அளவு எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமும் கொண்ட சமசதுரமான ஒரு பலிபீடம். ஆனால் உயரத்தில் அது 3 முழம் இருந்துச்சு. 3 முழம்னு சொன்னால் அடிக்கணக்கில் 4 அடி கிட்டக்க அந்த உயரம், ஏறக்குறைய ஒரு மனிதனுடைய ஒரு நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உயரம் இல்லைங்களா? அவ்வளோ ஹைட்டில் அது காணப்படும். அதோடு கொம்புகள் இசைவாக உண்டாக்கப்பட்டிருக்கணும். பலிபீடம் மாத்திரமல்ல, பலிபீடத்தோடு இணைந்து பயன்படக்கூடிய சின்ன சின்ன சாம்பல் கரண்டிகள், தட்டுமூட்டு ஜாமான்கள், முள்துரோடுகள், இப்படிலாம் நமக்கு அதில் நெருப்பை அள்ளக்கூடிய பொருள்கள், அதில் பயன்படுத்துவாங்கள்ல சின்ன சின்ன இதர பாத்திரங்கள், இது எல்லாத்தையுமே தாமிரத்தால் செய்திருக்கணும். சீத்திம் மரத்தில் பலிபீடம் செய்யப்பட்டு தாமிரத்தில் மூடப்பட்டிருக்கணும். ஏன் சீத்தி மரத்தில் செஞ்சு தாமிரத்தில் மூடணும்? அதுக்கு தாமிரத்திலே செய்திருக்கலாம், அல்லது சித்தி மரத்தில் செய்துட்டு அப்படியே விட்டுருக்கலாம் இல்லைங்களா? அப்போ சித்தி மரம் நமக்கு தெரியும் ஒரு மனித பரிபூரணத்தை குறிக்குதுன்னு சொல்லி சித்தி மரம் பாடம் முதலாம் இன்ட்ரொடக்ஷன்லேயே முதல் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். மனித பரிபூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். எனவே அதுலேயும் செய்ய சொல்லிட்டு ஏன் தாமிரத்தில் மூட சொன்னார்னா, அதிகப்படியான வெப்பம் தாங்கக்கூடியது, சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாது. தங்கம் வெள்ளியை விட அது அதிகப்படியான வெப்பத்தை தாங்கக்கூடிய, இரும்பு கூட சீக்கிரம் உருகிரும். பட் தாமிரம் அந்த மாதிரி ஆகாது. அதனால தான் நமக்கு கரண்ட் சம்மந்தப்பட்ட ஒயர்களில் எல்லா இடங்கள்லையும் எதை தான் நம்ம பார்க்குறோம்?
தாமிரம் தான் பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ வோல்ட் தாங்குது பார்த்தீங்களா. ஆனாலும் அது உருகி போகிற மாதிரி நம்ம கவனிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வெப்பம் தாங்கக்கூடிய நிலைகள். இவ்விதமாக அது செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் 4லிருந்து 6 வரைக்கும் வாசிங்க. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி, தாமிர சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 தாமிர வலைகளை உண்டு பண்ணி, அதன் சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாள பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை தாமிர தகட்டால் மூடுவாயாக. வெரி குட் சிஸ்டர். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடத்திற்கு வலைப்பின்னல் போன்ற சல்லடைகள் இருக்கணும். இந்த பாருங்க, இது மாதிரி அது தனியாக செப்பரேட் பண்ணணும். அந்த வலைப்பின்னல் போன்ற சல்லடைகளை தனியாக வைக்கணும். கூடு மாதிரி செய்வாங்க பலிபீடம் தனியாக. இப்போ அந்த கூட்டை தூக்கி அந்த வலைப்பின்னல் போன்று இருக்கக்கூடிய சல்லடைகளில் அந்த பாக்ஸை என்ன பண்ணுவாங்க, இப்படி தூக்கி அப்படியே இறக்கும்போது அந்த வளையங்கள் வருது பாருங்கள், வெளியில் ராட் மாதிரி வருது பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா வளையம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கூட்டை அப்படியே தூக்கி இதில் இறக்கும்போது கரெக்டாக இந்த சல்லடை பலிபீடத்தினுடைய சென்டரில் போய் முடியும். புரியுதுங்களா. இந்த வளையம் வெளியில் கம்பி மாதிரி நீட்டி வெளியே வந்துடும். அப்போ அந்த சல்லடையை விட்டு வளையங்கள் வெளியில் வர்ற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போது தண்டுகளை பாய்ச்சி தூக்கிட்டு போகும்போது இந்த சல்லடை தான் சுமக்கும். ஆல்ரெடி சல்லடைக்கு மேலே அந்த கூடு வந்துடும், அந்த கூட்டுக்கு மேலாக இந்த வளையங்கள் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நம்ம பாடம் முடிஞ்ச பின்னாடி அந்த பிக்சர்ஸை உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் விளக்கலாம். பாருங்கள், அதனுடைய தட்டுமுட்டு ஜாமான், பலிபீடத்தோடு பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா விதமான ஜாமான்களும் அதோடு அங்கே காணப்படணும். நெக்ஸ்ட் அப்படியே வாசிங்க, 6 தொடங்கி 8 முடிய. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். ஆமாம். அப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, இது உள் வெளிவிட்டுன்னு நம்ம சொல்கிறது அந்த வசனத்தில் வரக்கூடியது. பலகைகள் நெருப்புக்கு ஆபத்தான விஷயம். நெருப்பு இருந்துச்சுன்னா பலகை எரிஞ்சிடும். உள் வெளி விட்டுனா பலகையில் படாத அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய தாமிரத்தை என்ன பண்ணியிருக்காங்க. இப்போது இதுதான் பலிபீடம் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இடைவெளி வரும் அந்த பலகைக்கும் தாமிரத்து. அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்து பட்டிகளை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பலகைக்கும் அந்த வெப்பத்துக்கும் கனெக்ட் ஆகாத அளவுக்கு அதை பண்ணியிருக்காங்க. அதான் உள் வெளி விட்டு தெளிவாக கொடுத்துருக்காரு பாருங்க. எப்படி அந்த வளையங்கள் தனியாக வருது பாருங்கள், ஆனால் சல்லடையோடு இசைவாக தான் இருக்குது. ஆனால் அந்த வளையம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். இந்த கூட்டை தூக்கி அப்படி வச்ச பின்னாடி வளையங்கள் வெளியே வந்துடும். இப்படி ராடு மாட்டி அப்படி சுமந்தாங்க அப்படின்னா அந்த சல்லடையோடு சேர்த்து அந்த கூட்டையும் என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். இப்படி விதமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டது இந்த பலிபீடம் என்று நம்ம அங்கே பார்க்குறோம். பிரியமான சகோதரர், இதை சம்பந்தப்பட்ட அந்த செயல்முறை விளக்கங்களுக்கான வசன பகுதிகளை நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செயல்முறை விளக்கம் அந்த 5க்கு 5 3 முழ உயரம், அது யாத்ராகமம் 27 இப்போ நம்ம வாசித்தது இல்லைங்களா, 1ஆம் வசனம். அப்புறம் 38:1, கொம்புகள் 27:2, 38:2, அந்த சட்டிகள் பனிமுட்டுகள் 27:3, 38:3. அதாவது 27ஆம் அதிகாரத்திலும் 38ஆம் அதிகாரத்திலும் சேம் அந்த செயல்முறை விளக்கங்கள் வரும். அதுக்கான அந்த இணை வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சல்லடை அந்த பலிபீடத்தினுடைய சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது 27ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், 38:4, 27:4, 38:5. தண்டுகள் பாய்ச்சப்பட்டிருக்கும் இல்லைங்களா, இந்த வளையங்களில் பாய்ச்சப்பட்டிருக்கிறது 27:6 இருக்குது, 38:6 இருக்குது, 27:7, 38:7. உள்வெளி விட்டு என்று வரக்கூடியது 27:8. ஒவ்வொரு பலிகளும் பலிபீடத்தில் வடபுறத்தில் தான் செலுத்தப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. லேவியராகமம் 1:11. ஏன்னா எல்லா பலிகளும் வடபுறத்தில் தான் செலுத்தப்பட்டது. அதுக்கான ரீசன் இருக்குது, நம்ம பின்னால் பார்க்கலாம். சாம்பல் கீழ்ப்புறமாக அந்த பலிபீடத்திற்கு கீழாக அந்த சல்லடைக்கு கீழாக வரும். அதுக்கு கூட மீனிங் இருக்குது. அது லேவியராகமம் 1:16. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆதாரங்களாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம இந்த அத்தியாயத்தில் எவ்வளோ லெசன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம். அடுத்த முறை பலிபீடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது எப்படி
அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்ப்போம். 2 விதமான பிரதிஷ்டைகள் பலிபீடம் செய்யப்பட்டது. அபிஷேக தைலத்தினால் பலிபீடம் முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டது. 2வது காளையினுடைய இரத்தத்தினால், இளங்காளையினுடைய இரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அது நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பலிபீடத்தினுடைய சமமான சதுரத்தை 4 முக்கோணங்களாக பிரித்து தேவனுடைய 4 சாயல்களை குறித்து 2 பாடங்கள் வரும். ஒரு சதுரத்தை 2 மூலை விட்டங்களாய் நீங்கள் குறுக்கு கோடு போட்டு பிரிச்சிங்கன்னா 4 சமமான அளவின் முக்கோணங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த 4 முக்கோணங்கள் ஏன் ஒரு சதுரம் 4 பாகங்களாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய லெசன் இருக்குது. அது 2 பார்ட் நமக்கு வரும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொம்புகளுக்கு மட்டும் தனி பாடம், 2 பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பலிபீடத்தின் மேலே செலுத்தப்பட்ட பலிகள் குறித்து பாடங்கள் இருக்குது. அந்த பலிபீடம் எப்படி நமக்கு மன்னிப்பை குறித்து பேசுகிறது என்று பாடம் இருக்குது. இந்த பலிபீடத்திற்கு படிக்கட்டுகள் வைக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத குறித்த ஒரு பாடம் இருக்குது. இப்படி இந்த பலிபீடம் என்ற சாப்டரில் நமக்கு ஒரு 7 முதல் 8 வரைக்கும் பாடங்கள் காணப்படும். அப்போ முதலாவதாக ஏன் தாமிர பலிபீடம் என்று வரணும் என்ற கேள்வி ஆல்ரெடி நம்ம நிறைய பாடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த தாமிரம் வெளியில் தெரியணும், அதிகப்படியான வெப்பம் தாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ரீசன். பட் இந்த செம்பு தாமிரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்தணும் என்பதற்கான அந்த ரீப்ரிண்ட்லேருந்து சில விளக்கங்கள் நம்ம சொன்ன பாயிண்ட் தான். அதனால் நம்ம படித்து நிறைய நேரங்களை விரயம் செய்ய வேண்டாம். இருந்தாலும் செகண்ட் பேராகிராஃப் மாத்திரம் நீங்கள் படிக்கலாம். நெகோசேட் என்று ஆரம்பிக்கும். நெகோசேட் என்ற வார்த்தை பித்தளை என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, வெங்கலம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இங்கிலீஷில் பித்தளைனும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது பிராஸ் அண்ட் பிரான்ஸ் அப்படின்னா ஒன்று பித்தளை, இன்னொன்று வெங்கலம், 2மே தவறு. படிங்க. எபிரேயர்கள் பித்தளை என்று அறியப்பட்ட தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் கலவைக்கு பழக்கமில்லாதவர்களாக இருந்தனர். செம்போட துத்தநாகத்தை மிக்ஸ் பண்ணாதான் பித்தளை. புரியுதுங்களா? இதுக்கு எபிரேயர்களுக்கு இதை பற்றின நாலேஜே இல்லைங்கிறார். அப்புறம் தாமிரம் மற்றும் தகரத்தின் கலவையான வெண்கலம் என்று பார்த்தீங்களா, தாமிரத்தையும் தகரத்தையும் கலந்தா தான் என்ன வருதான்? வெண்கலம். தகரம் என்னங்க? இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு உலோகம். இப்போது மிக்ஸ்டே கிடையாதுங்கிறார் ஆசரிப்பு கூடாரத்தில். பித்தளைக்கும் வேலை இல்லை, வெண்கலத்துக்கும் வேலை இல்லை. ஏன்னா துத்தநாகமும் தகரமும் கலந்தாதான், தாமிரத்தோடு கலந்தாதான் பிராஸ் பிரான்ஸ்னு வரும். இது 2மே எபிரேயர்களுக்கு பழக்கமே இல்லை என்று சில சமயங்களில் அர்த்தப்படுத்துவதாக இருந்திட்டாலும் பழைய ஏற்பாட்டின் அநேக இடங்களில் சரியான மொழிபெயர்ப்பாக செம்பு அல்லது தாமிரம் என்றே காணப்பட வேண்டும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மற்றும் யோபு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும்போது உண்மையில் ஒரு எளிய உலோகமே தெளிவாக திட்டமிடப்பட்டுள்ளது. செம்பு மற்றும் தாமிரம் ஆரம்ப காலத்திலேயே அறியப்பட்டது. அதை புதிதாய் கண்டுபிடித்து செயல்முறைப்படுத்தின பெருமை தூபால் காயினுக்கே சேரும். தூபால் காயின் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். இதில் சில ஆதாரங்கள் கொடுக்குறாங்க பாருங்க. யோபு 28:2. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு இதெல்லாம் நேரடியாக விளையிறது. புரியுதுங்களா? கலப்பட உலோகங்கள் கிடையாது. அதனால தான் இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும். பாருங்கள், பைபிளில் எல்லா விஞ்ஞானத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய நியாயமான விளக்கங்கள் இருக்குது நமக்கு. அதாவது சயின்ஸ் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய சயின்ஸு அங்கே எந்த விதமான அறிவையும் உண்டாக்காது. ஆனால் கடவுள் இருக்கிறார் என்ற அறிவு பைபிளில் புள்ளி விவரங்களும் நம்ம கொடுக்குறாரு பாரு. இரும்புனா அது எங்கே இருக்கும்? மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படுமா. செம்பு எங்கே எப்படி விளையுதான்? கற்களிலிருந்து உருக்கி எடுக்கப்படும்னா அப்போ பாறை இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் என்ன கிடைக்கும்? செம்பு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னா, வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். தூபால் காயின் ரெண்டு சேர்ந்த ஒரே பேர் தான் சார், தூபால் காயின். புரியுதுங்களா? தூபால் காயின் தான் இதை என்ன பண்ணாராம்? சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். தூபால் காயின்கிறது
ஒரே பேர் தான். இரும்பு, அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். இந்த இடத்துல என் பித்தளைன்னு வந்துச்சுன்னு குழம்பிடாதீங்க. இங்கே வரக்கூடிய எபிரேய வார்த்தை நெகோசேத். இங்கே என்ன போட்டாங்க மொழிபெயர்ப்பில்? பிராஸ் அல்லது பிரான்ஸ்ன்னு மொழிபெயர்த்துட்டனால இப்போ வெங்கலம்னு தப்பாக நம்ம ஆசரிப்பு கூடத்தில் படிக்கிறோம்ல, இங்கே என்ன வந்துருச்சு? பித்தளை. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்? யோபில் நம்ம படித்த வசனத்தில் என்ன வந்துச்சு? செம்புன்னு தெளிவாக வந்துச்சுங்களா? அதே மாதிரி இங்கே படிங்க, உபாகமம் 8:9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறது, செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். இந்த 3 வசனம் படித்தோம் இல்லைங்களா? யோபு 28:2, உபாகமம் 8:9, ஆதியாகமம் 4:22. 3னுடைய எபிரேய வார்த்தை ஒன்று தான், நெகோசேத். அப்போ நமக்கு என்னதான் வந்திருக்கணும் நியாயப்படி? நெகோஷேத் அப்படின்னாலே தாமிரம் அல்லது செம்பு. அப்போ பித்தளை என்ற மொழிபெயர்ப்பும் வேதத்தில் தவறு, வெங்கலம்னு வந்திருந்தாலும் தவறு. சரிங்களா? இதை நம்ம என்ன காரணத்தினால இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சித்தி மரம் பார்த்துட்டோம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு என்னன்னு நல்லா தெரியும். மரம் ஒரு பரிபூரணமான மனுஷன். அந்த பரிபூரணமான மனிதன் தேக வலிமையோடு, புத்தி கூர்மையோடு, நல்ல ஞாபக சக்தி திறனோடு, சரீர ஆரோக்கியத்தோடு இருந்தார். மென்டலியாக, ஃபிசிக்கலாக, எல்லா விதத்திலையும் ஒழுக்க ரீதியாக மனிதன் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாமுடைய சரீர பரிபூரணத்தை குறிக்கும் சித்தி மரம். ஆனாலும் மரம்னு வந்துட்டாலே என்னதான் பரிபூரணமாக மனிதனை தேவன் படைச்சிருந்தாலும் புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ற தண்டனை தீர்ப்போடு மனிதன் எச்சரிக்கப்பட்டு தான் விடப்பட்டிருந்தான். அப்போ மரிப்பா என்ற சொல் எதை குறிக்குதுன்னா, மரம்னாலே அழிவுக்குரியது என்பதை காட்டுது இல்லைங்களா? மரத்தில் பட்டு போகிற மரங்கள் இருக்குது, பூச்சி அரிக்கிற மரம் இருக்குது. ஆனால் சித்தி மரம் பட்டு போகாது, பூச்சி அரிக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்ல செந்நிறமாக இருக்கும். உள்ள வெளியில் எவர் கிரீன் ட்ரீ என்று நம்ம பார்க்குறோன்னு நிறைய சிறப்புகளை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பரிபூர்ணமான மனிதன் பாவம் செய்தால் மரிப்பான். அதே நேரத்தில் அவன் நித்திய ஜீவனோடு இருக்கிறதுனால அவனுக்கு அழியாமை இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அவன் இருக்கிற நிலைக்கு பேர் என்ன இல்லை? அழியாமையில் மரிப்பான். ஆனால் பாவம் செய்யாமல் இருந்தால் பூமியில் நித்திய ஜீவனோடு இருப்பான் என்பதை சித்தி மரம் ஒரு அழிவுக்குரிய சரீரத்தை காட்டுது. அதே மாதிரி தாமிரம் எப்படி ஒரு பரிபூர்ண மனித நிலையை மரம் காண்பிக்குதோ, ஒரு நீதிமானுக்குரிய நிலையை காட்டுது தாமிரம். செம்பு எப்படி நீதிமானுக்குரிய நிலையை காட்டுதுன்னா, மனிதன் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான்? வாசிங்க, ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, தேவன் நிழலாக, தேவனுக்கு அடையாளமாக எந்த உலோகத்தை தேவன் வேதாகமத்தில் நமக்கு காண்பிக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரு நிழல், அவருடைய தன்மைக்கான அடையாளம் என்கின்ற உலோகம் வேதாகமத்தில் எது? தங்கம். இப்போ தேவன் தமது சாயலின்படியேயும் ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார்னா, தங்கத்தின் சாயலை பிரதிபலிக்கக்கூடிய மற்றொரு உலோகம் எது? செம்பு. வெள்ளி இல்லை இல்லைங்களா? இரும்பு கிடையாது, பித்தளை கிடையாது. தங்கம் மாதிரியே தோற்றம் அளிக்கும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு கோல்டு செயினில் ஒரு கண்ணியை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தாமிர வளையத்தை பாலிஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்களேன், கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஒத்து கவனிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். நாள்பட அது நிறம் சிகப்பாக மாறிட்டு வரும். ஆனால் பளபளப்பாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு செயினில் ஒரு வளையத்தை மாத்திரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தாமிரமாக தங்கமானு என்ன பண்ண முடியாது. ஆனாலும் தங்கம் பொன்னிறமாக இருக்கும், மேலோங்கி மஞ்சள் காணப்படும். தாமிரம் சிகப்பு அதிகமாக காணப்படும். இது ரெண்டு தான் தங்கத்துக்கும் தாமிரத்துக்குள்ள வித்தியாசம். செந்நிறம் அதிகமாக இருந்தால் அது தாமிரம், மஞ்சள் நிறம் மேலோங்கி இருந்தால் அது தங்கம். அப்போது தங்கம் அழியாமை குறிக்குது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை. மாம்சத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டான், ஆனால் அழியாமையில் இல்லை. தேவன் இருக்கிற நிலை அழியாமை. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்னா, அன்பு, நீதி, ஞானம்,
வல்லமையாகிய அவருடைய பூரண குணலட்சணங்களை பரிபூரண மனிதனுக்குள்ளே வச்சு கிரியேட் பண்ணார். மாம்சத்தில் நடமாடக்கூடிய தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்ட ஒரு உருவம் தான் ஆதாம். மாம்சத்தில் இருப்பார். ஆனால் ஆதாமுடைய மகிமையை நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஒருவேளை பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஆதாம் யார் மாறி இருந்திருப்பார்னா, ஒருவேளை பிதாவாகிய தேவனை மாம்சத்தில் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தார் இல்லைங்களா, அந்த மகிமை அப்படியே இருந்துச்சான். எப்படி நம்ம சொல்லலாம் ஆதாமுக்கு போய் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதே நிலையில் தான் யார் வந்தாங்க, ஆண்டவராகிய. அப்போ அவரை பூமியில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் என்னவா அறிக்கையிட்டாங்க, நாங்கள் அவருடைய ஒரே பேரான குமாரனை கண்டோம், அது பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எதை பார்த்து சொன்னாங்கன்னா, மாம்சத்தில் இருந்தவரை பார்த்து சொன்னாங்க. அப்போ ஆதாம் எப்படி இருந்தாரோ சேம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது யார் மாதிரி இருந்தார், பிதாவாகிய தேவனை பூமியில் மாம்சத்தில் பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார் கிறிஸ்து. அதனால தான் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னு சொன்னார். இதை திருத்துவை கொள்கைக்காரர்கள் இன்று குழப்பிக்கிட்டாங்க போட்டு. அப்படின்னா 3 பேர் ஒன்று, 3க்குள்ளேயும் ஒன்று, 3 பேர் வேற வேற இல்லை ஒன்றுன்னு இந்த குழப்பம் உண்டானதுக்கு காரணம் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று அவர் சொல்லிட்ட வார்த்தை எப்படி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவருக்குள்ளே ஒருவர் இருக்காங்கன்னு போட்டாங்க. அவர் அப்படி சொல்ல வரல. நீங்கள் இவ்வளவு காலம் நான் கூட இருந்தும் பிதாவாகிய தேவனை தனியாக காட்டுங்கன்னு எப்படி பிலிப்பு கேட்குறீங்க? என்னை பார்க்குறீங்களா, நான் எப்படி பேசுகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், எப்படி மன்னிக்கிறேன், என்னுடைய நிதானம் எப்படி இருக்குது, என்னுடைய பொறுமை எப்படி இருக்குது, என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது, என் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது, என்னுடைய நீதி எப்படி இருக்குது, என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, இதை கவனிச்சிங்கனாலே பிதாவாகிய தேவனை நீங்கள் மாம்சத்தில் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஒருவேளை அவர் வந்திருந்தார்னா இப்படி தான் இருப்பார். அதை தான் சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண். அப்போ அதே க்ளோரி யாருக்கு இருந்துச்சு, ஏதேனில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்கு தான். முதல்ல சித்தி மரமும் தாமிரமும் பொருந்தும். சித்தி மரம் பரிபூர்ண சரீரம், தாமிரம் நீதிமானுக்குரிய நிலையில். தேவன் கூப்பிட்டு பேசுவார் மனுஷன்ட்ட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த டீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு இல்லைங்களா. அப்படின்னா அந்த மனுஷன் யாராக இருந்திருக்கிறார்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறார். ஒரு நீதிக்குரிய நிலைனா தேவன் பேசணும், அவங்களுக்கு பேர் தான் நீதிமான். அந்த நீதிமான் நிலையை இப்போ பூமி இழந்திருக்கிறது ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு. பாருங்கள், அந்த நீதிமானுக்குரிய மற்றொரு விஷயம் ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ராஜ அதிகாரம், ஆளுகை செய்யும் அதிகாரம் பரிபூர்ண மனிதனுடைய இன்னொரு கிஃப்ட். அது பரிபூர்ண மனிதனுக்கு தேவன் பிரசன்ட் பண்ண ஒரு முதல் பரிசு என்னன்னா ஏவாள், அவருக்கு ஏற்ற துணையாக கொடுத்தாரு. 2வது பரிசு என்னன்னா பூமி முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜரீக அதிகாரம். ஏன்னா தேவனுடைய சாயல் ஆளுகை செய்யக்கூடியது. தேவனுடைய தன்மை 4 குணலட்சணம் பார்த்தோம் இல்லைங்களா. தேவனுடைய தன்மை, அவருடைய சாயலில் இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம், தேவன் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரத்தை இப்போ யாருக்கு கொடுத்துருக்காரு, தனது சாயலின்படியே ரூபத்தின்படியே சிருஷ்டித்த பரிபூர்ண மனிதனை உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, எல்லா ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி ராஜரீக அதிகாரத்தை கொடுத்தார் இல்லைங்களா. இதுவும் ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு நீதிமானுக்குரிய ஒரு அருமையான ஆசீர்வாதம். இப்போ பலிபீடம், இந்த 2 அடையாளங்கள் சித்திமரம் மற்றும் தாமிரம் ஆதாமுக்கு அப்படின்னு மாத்திரம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. மீண்டும் ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பில் பரிபூரணப்பட்டு யுகாயுகத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற எல்லாரையும் இந்த தாமிரம் சித்திமரம் குறிக்கும். இப்போ தான் மனித சரீரம் கெட்டு போயிருக்கு, இப்போ தான் மனிதனுடைய மூளை மங்கி போயிருக்கு, மனிதன் எல்லாவற்றிலையும் கெட்டு போயிருக்கிறான். மீண்டும் பூரணப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்யும்போது யுகாயுகத்தில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆதாமை போல பர்ஃபெக்டாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ சரீர பரிபூரணமும் கிடைச்சிரும், தேவனோடு ஒப்புரவாகுதல் வந்துடும். அதுக்கப்புறம் யாரும் மத்தியஸ்தம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மத்தியஸ்த ஊழியமே 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நின்றோம். மனிதன் தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் எப்போ இருப்பான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரி யுகாயுகத்துக்குள்ள எல்லா மனிதர்களும் தேவனிடத்தில் நேரடியாக என்ன பண்ணுவாங்க, நியாய தீர்ப்பு முடிஞ்சு சரீரத்தில் ஒழுக்கத்தில் சிந்தையில் பூரணமான பின்பு அனைத்து மனிதர்களும் பரிபூரண நீதிமானுக்குரிய நிலைமையில் வந்துடுவாங்க. அதாவது சித்திமரமும் தாமிரமும் எல்லாருக்கும் கிடைச்சி போயிடும். அடையாளத்தில் சொல்கிறேன். அப்படின்னா இடைப்பட்ட கேப்பில்
மறுபடியும் சித்தி மரம் தாமிரம் யாரை மட்டும் குறிக்குது? ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆதாம் இருந்த நிலைமைக்கு முழு மனுக்குலமும் மீண்டும் வருவாங்க. அது ராஜ்யத்தின் முடிவில். சரிங்களா? நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடிய சித்தி மரமும் தாமிரமும் ஆதாமை குறிக்காது. ஆதாமுக்கு மாற்றாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே குறிக்கக்கூடியதாக இருக்கு இந்த தகன பலிபீடம். இதை மனசில் வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப உரிமையாக பதிவு பண்றார் பாருங்க. எபிரேயர் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பலிபீடம் அப்படின்னா விசேஷமாக யாருக்கு பேசிட்டு இருக்காரு இந்த வார்த்தையை? சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய உண்மையாய் உடன்படிக்கை செய்திட்ட தேவ ஜனங்களை பார்த்து பேசுறாரு. பர்சனலாக பேசுறாரு. விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு சொல்றாரு. நமக்கு மாத்திரமே ஒரு பலிபீடம் உண்டு, இதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் வேலை செய்த அந்த ஆராதனை செஞ்சவங்களுக்கே அதிகாரம் இல்லைன்னு யாரை சொல்றாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் விசேஷமான ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்களும் ஆசாரியர்களும் அப்பங்களை சாப்பிட்டாங்க, ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சியை புசிச்சாங்க, பலிபீடத்தில் தகனமான சகலவிதமான போஜன பலிகளை சாப்பிட்டாங்க, நெருங்கி இருந்தாங்க. இரவு பகலாக தகனங்களை கொளுத்தி அந்த தாமிர பலிபீடத்தோடு அந்த கொம்புகளோடு அந்த சித்தி மரத்தோடு அதெல்லாம் சுமந்தவங்களே அவங்க தான், அதை செஞ்சவங்களும் அவங்க தான். பட் நெருங்கி இருந்த யூதர்களுக்கு, அதில் வேலை செய்த லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு இந்த அர்த்தமே புரியல. எந்த ஒரு ஆசாரியனாவது பலிபீடத்தோடு இருக்கும்போது இது ஏன் 4 அடி உயரம் இருக்குது, அதாவது 3 முழ உயரத்தில் ஏன் இருக்குது, இதை சுற்றி 4 கொம்புகளை ஏன் 4 டைரக்ஷனில் வைக்க சொல்லியிருக்கிறாரு தேவன், இதில் ஏன் நம்ம மிருகங்களுடைய உடலை தகனிக்கிறோம், போஜன பலிகளை தகனிக்கிறோம், இதில் நடுவில் எதுக்கு சல்லடை? சாம்பல் எரியறதுக்கு தான், மிருகம் உடல் எரிஞ்சு தகனமாய் சாம்பல் கீழே கொட்டுறதுக்கு தான். ஆனால் இதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த அளவுகளில் தேவன் செய்ய சொன்னார்? நம்ம ஏன் இதில் ரத்தத்தெல்லாம் பூசுகிறோம் கொம்புகள் மேலே? ஏன் இதில் வடபுறத்தில் பலி செலுத்தப்படுது? ஏன் இந்த குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டில் பலிபீடத்தை செய்ய சொன்னார் அப்படின்னு எந்த யூதனாவது ஒரு ஆசாரியனிடம் கேட்டிருப்பாங்களா? அல்லது எந்த ஆசாரியனாவது மோசையிடம் கேட்டாங்களா? அல்லது மோசே தான் போய் தேவனே இதெல்லாம் ஏன் இந்த அளவுகளை செய்ய சொல்கிறீங்க, இதனுடைய ஞான அர்த்தம் பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு தேவனிடத்தில் கேட்டாரானா? ஜாக்கிரதையாக செய்ய சொன்னார் தேவன், அதை மோசே செஞ்சார். பலி செலுத்தினாங்க ஆசாரியர்கள், அந்த அப்பங்களையும் மாம்சத்தையும் சாப்பிட்டாங்க. ஒருவருக்குமே நமக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்குல்ல, இந்த பலிபீடத்தில் இருக்கிறவைகளை சாப்பிடவோ அதற்குரியவைகளை புசிக்கவோ அதில் ஆராதனை செய்யவோ அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு பவுல் சொல்கிறாரே. அப்போ நமக்குரிய பலிபீடம் யாருன்னு படிச்சிட்டோம்? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பலிபீடம். அதாவது ஆதாமுக்கு மாற்றாக கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ஈடு பலியை நமக்கான பலிபீடம் சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனடியாக நம்ம கண்ணில் தென்படக்கூடிய பலிபீடம் முழு மனுக்குலமும் தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு முதல்ல மீட் பண்ணணும் பலிபீடத்தை. பாளையத்தின் குடிகள் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்களும் ஆசாரியர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மை குறிக்கிறாங்க இல்லைங்களா? லேவியாக இருந்து ஆசாரியனாக மாறிடும். மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மனுக்குலத்தை குறிக்கிறாங்க. இப்போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள், லேவியர்களும் ஆசாரியர்களும் தற்கால கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கட்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் நுழையும் போதே தேவன் வச்சிருக்கக்கூடிய முதல் கண்டிஷன் பலிபீடத்தை பார்த்துட்டு, பலிபீடத்தின் மீது இருக்கக்கூடிய மிருகத்தினுடைய தகனத்தை பார்த்துட்டு, அதன் மேல் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, அப்புறம் தண்ணீர் தொட்டி, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வர்றதுக்கு முன்னாடி பலிபீடத்தை ஏன் மீட் பண்ணணும்னு முதல் கண்டிஷனாக வச்சிருக்கிறார் அப்படின்னா, நான் ஒரு பாவி, எனது பாவத்தினால் தேவன் தன்னுடைய குமாரனை பரிபூர்ண சரீரத்தில் வர வைத்து அவரை மரிக்க செஞ்சிருக்கிறாரு, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஒரு நீதிமானாக வந்து மரிச்சிருக்கிறார், அவர் ஒரு தூதனாக இல்லை.
ஆதாமுக்கு மாற்றாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார்னா அவர் ஒரு அவதாரம் இல்லை, தேவ தூதன் இல்லை, பெயர் சபை கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி 1/3 இல்லை, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பரிபூரணமான சரீரத்தில் கிறிஸ்து வந்தார் என்பதை காட்டவே மரத்தால் செய்து சித்தி மரத்தால் மூட சொன்னார். சித்தி மரத்தால் செய்து தாமிர தகட்டால் மூட சொன்னார். அப்படின்னா இந்த மரமே ஒரு விஷயத்தை நமக்கு உடைச்சி எறியுது. கர்த்தர் இயேசு தெய்வீக அவதாரத்தில் இருந்து ரேன்சம் கொடுக்கல, புரியுதுங்களா? தேவதூதனாக இருந்து கொடுக்கல. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வெளிப்பட்ட ஒரு நீதிமான் என்பதை தாமிரம் காட்டுது. மாம்சத்தை மரம் நமக்கு வெளிப்படுத்துது. எனவே மனுக்குலத்தார் அடையாளப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களும் கிழக்கு திசை நோக்கி முன்னேறி வர்றாங்க. கிழக்கு திசையில் இருந்து மேற்கை நோக்கி முன்னோக்கி வராங்க என்பது கிழக்கு கீழ்ப்படியாமையில் மனுக்குலம் இருப்பதை காட்டுது. ஏற்கனவே நம்ம சில பாடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வேதாகமத்தில் கெட்டுப்போன மனிதர்களாக பார்க்கக்கூடியவர்கள் தெரிவு செய்த திசை கிழக்கு. வாசிங்க ஆதியாகமம் 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். பாத்தீங்களா? முதல்ல ஒரு கொலை செஞ்ச மனுஷன், தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு பயந்து ஓடின ஒரு மனுஷன் ஆதாம். அவர் ஏவாள் மேலே உள்ள அன்பினால கீழ்ப்படியாமல் போனார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆனால் துணிகரமாக கொலை செய்து பாவத்தை அரங்கேற்றிய முதல் மனிதன் காயின் ஓடி போகிறதுக்கு தேர்வு செஞ்ச திசை கிழக்கு. அதே மாதிரி மத்தேயு 2:1-2 வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க கிழக்கை விட்டு தான் மேற்கை நோக்கி வந்திருக்கிறாங்க சாஸ்திரிகள் ராஜாவிடம். அப்போ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் மீட்கும் பொருள் கொடுக்க வந்திருக்கிற கர்த்தரை விசுவாசிக்க வர்றாங்க என்பதை காட்டுது இந்த சாஸ்திரிகள். இப்போ சாஸ்திரிகள் போல மனுக்குலத்தார் எல்லோருமே கிழக்கை விட்டு என்பது கீழ்ப்படியாமையை விட்டு கீழ்ப்படிதலோடு முன்னேறி போகணும். அதற்கு மூலதனமாக தேவன் தெய்வீக திட்டத்தில் யாரை வச்சிருக்கிறாரு? தன் மகனுடைய பலியை, மீட்கும் பொருள் என்ற பலிபீடத்தை உற்று நோக்காத ஒருவரும் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நெருங்கி வர முடியாது. மேற்கை நோக்கி ஒவ்வொருவரும் நகண்டால் ஒழிய பாவத்திலிருந்தும் மரண தண்டனையில் இருந்தும் விடுதலை அடைய முடியாது. கர்த்தர் இயேசுவை ஒருவரையே தேவன் வழியாக வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிங்க யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமா, வேற எந்த பொருளையாவது பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சிருக்கலாம் இல்லைங்களா? குத்துவலக்க முன்னாடியே வச்சிருக்கலாம், மீனிங் இருக்குமா? தூபத்தை வச்சிருக்கலாம், தூப பீடத்தை, மீனிங் இருந்திருக்குமா? இல்லைங்களா? தகன பலிபீடத்துக்கு பதிலாக தூப பீடத்தை வச்சிருந்தாலோ உடன்படிக்கை பெட்டியை வச்சிருந்தாலோ அந்த பொருளுடைய வேல்யூவும் மாறி இருக்கும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள். ஆனால் அனைத்து பொருள்களும் விசேஷமாக இருந்துட்டாலும் இந்த தாமிர பலிபீடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம், ஒரு வேல்யூ மற்ற எல்லா பொருள்களோடையும் கம்பேர் பண்ணும்போது குறைவானது தான் சொல்லணும். ஏன்னா தாமிர பலிபீடம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவர் நமக்காக மரித்த ஈடுபலியினுடைய மையம். ஈடுபலி இல்லாமல் அடுத்தடுத்த எந்த பொருளையும் நெருங்கிறதோ பலி செலுத்துறதோ முடியாது. இந்த பலிபீடத்தை தான் மாம்சீக யூதர்கள் புரிஞ்சுக்கலங்கிறார் எபிரேயர் 13. நமக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கு. முதலாம் வருகை வந்திருந்த கிறிஸ்து நமக்காக ரேன்சம் கொடுத்துட்ட அவருடைய தியாக மரணம், இதற்குரியவைகளை இப்போ புசிக்கிறதுனா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவருடைய பாடுகளின் பங்காளிகளாவது. முதல்ல ரேன்சமை விசுவாசிக்கிறது ஒரு புசித்தல், அந்த பலிபீடத்தின் மேல் தகனமான அப்பங்களை சாப்பிட்றது, ஆட்டினுடைய இறைச்சியை அடுத்து புசிக்கிறது. நம்மளை போல பாடுபட்டு நமக்கு முன்னாடியே முன்னோடியாக மறித்து நமக்கான ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிற கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண வந்திருக்கிற நாமளும் அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கிறோம். அவரை போல சாயல் அடைவதற்கு
அவருடைய பாடுகளில் பங்காளி ஆவதற்கு நாமளும் வந்திருக்கிறோங்கிற இந்த உட்கருத்தை புரிந்து கொள்கிறது தான் இந்த பலிபீடத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இறைச்சியை சாப்பிட்றது, இந்த அப்பத்தை சாப்பிட்றது. இந்த அர்த்தம் யாருக்கு தெரியாது? நிஜமான அப்பத்தை சாப்பிட்டு நிஜமான ஆட்டினுடைய இறைச்சியை புசிச்சவங்களுக்கு இது ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது கிறிஸ்துவை முதலாவது விசுவாசிக்கணும், அப்பொழுது நீதிமானாக்கப்படுவோம். அதை தொடர்ந்து அவருடைய சாயல்ல முழுமை அடையணும்னா பாடுகளுக்கு நம்மளையும் உட்படுத்தணும். அதாவது இந்த பலிபீடத்தின் மீது நமது பலியையும் கொண்டு போய் வைக்கிறது தான். இதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்தவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு நமக்காக பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பலியை விசுவாசித்து நமது பலியையும் கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அவர்கள் முன்னாடி கிறிஸ்து வந்து நிற்கும்போது மாம்சீக யூதர்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லைங்களா? அதை கவனிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார் இல்லைங்களா? வாசிங்க, மத்தேயு 23:19. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? என்ன நோக்கத்தில் கேட்குறாருங்க? புத்தி இல்லையா அப்படி கேட்குறார். மாம்சீக யூதர்களை பார்த்து குருடர்ன்றார். அடுத்து அப்படின்னா மனக்கண் தெளிவாக இல்லைங்கிறார். அப்போ மதிகேடரே, குருடரே, இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் அந்த பலிபீடம். காணிக்கை செலுத்துறதுலையும் ஜனங்க கிட்ட காணிக்கை பொருளை அபகரிக்கிறதுலையும் குறியா இருக்கிறாங்க ஆசாரியர்கள். ஜனங்க காணிக்கை செலுத்துறதையும் ரத்தம் வடிக்கிறதுலையும் குறியா இருக்கிறாங்க. யாருக்குமே ஏன் ஒரு ரத்தத்தை பலிபீடத்தின் மேலே செலுத்துகிறோம்? ஏன் ஆசாரியர்கள் அதை தகனத்தை கொளுத்துறாங்க? இந்த காணிக்கை யாருக்கு போகுது? சரி, இந்த காணிக்கையில் தேவன் பிரியப்படுவாரா? ஆயிரமான எருதுகளையும் காளைகளையும் ஆடுகளையும் கொன்று ரத்தத்தை வடிய விடுறதுல தேவனுக்கு திருப்தி இருக்குமா? அவர் அதில் சாப்பிடுவாரா? இதெல்லாம் இல்லைன்ட்டார். சங்கீதம் படித்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சங்கீதத்திலே தாவீது தெளிவாக சொல்கிறாரு, தேவன் அந்த பலிகள் எல்லாம் பிரியப்படுறதில்லப்பா, நொறுங்குண்டு ஆவி தான் வேணும்னு கேட்குறார். இதுவும் அவங்களுக்கு தான் இருக்குது பழைய ஏற்பாடும். ஆனால் புரிதல் இருக்கா? இல்லையே. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எது முக்கியம்னு கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் நிழலான பலிபீடத்தை புரிஞ்சு சரியாக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நிற்கும் போது உங்களெல்லாம் பரிசுத்தமாக்குற பலிபீடமே நான் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் மூலமாக தான் காணிக்கையே தேவனிடத்தில் போகணும். நான் தான் குருக்கள், நான் தான் உண்மை ஆசாரியன், நான் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னாக வைக்கப்பட்டிருந்த பிராயச்சித்த பலிபீடம். என்ன இல்லாமல் தகனத்தை கொளுத்தவோ தூபத்தை ஏறெடுக்கவோ பலிகளை செலுத்தவோ உங்களால் முடியாது. ஏன் இதை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா, உங்களுக்கு கண் குருடாக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய புத்தி உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்கிறது தான். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? நீங்கள் காணிக்கையை பெருசாக பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் மன்னிப்பு கிடைச்சிருது, பாவம்லாம் போக்கிடுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, உங்கள் பாவத்தை போக்க வந்தது நான் தான். என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல வரார். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு பலி செலுத்தக்கூடிய அருமையான வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். இதை குறித்து நம்ம படிக்கும்போது எபிரேயர் 14:9, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ரேன்சம் மனுக்குலத்திற்கு பொதுவானதா இல்லைங்களா? காமன். ஆதாமுக்கு கொடுத்துட்டாலே மரித்து கொண்டிருக்கிற அல்லது மரித்த காத்து கொண்டிருக்கிற இனிமேல் பிறக்க போகிற ஒரு குழந்தை, நாளைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு கூட இந்த ரேன்சம் என்ன ஆகும்? பொருந்தும். இப்போ இந்த நொடி பொழுது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு கூட ரேன்சம் பொருந்தும். நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் பொருந்தும். தேவன் எத்தனை குழந்தைகளை இனிமேல் பூமியில் அனுமதிக்கிறாரோ அந்த குழந்தைகளும் பாவரத்தத்தோடு தான் பிறக்கும். அதுக்கும் கூட கர்த்தர் கொடுத்துட்ட ரேன்சம் தான் பொருந்தும். ஆனால் விசேஷ பலி ஒன்றை பற்றி பேசுகிறார் இல்லைங்களா? எபிரேயர் 13 நமக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அது இந்த பலிபீடத்தின் மேலே புசிக்கிற ஒரு வாய்ப்பு, ஆராதனை செய்கிற ஒரு வாய்ப்பு. இது சுவிசேஷ யுகத்திற்கேன்னு சொல்லும்போது அதை தான் இங்கே சொல்கிறாரு எக்ஸ்ட்ரா. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ரேன்சம் தான் அது.
ஆனால் அது விசேஷமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய மனசாட்சியை முதல்ல க்ளீன் பண்ணுதுங்கிறார். புரிஞ்சுட்டிங்களா? ஒரே பலியில் எத்தனை ஆசீர்வாதம்? 2. பெரிதான ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு. இப்போ ரேன்சமுடைய புண்ணியம் எதுக்கு முதல்ல பயன்படுதுன்னு சொல்ல வர்றாருனா, பெரிதான ரட்சிப்புக்கு. புரியுதுங்களா? ஈடுபலி கொடுத்துட்டாரு. அந்த ஈடுபலியில் இருந்து முதலாவது மீட்கப்படக்கூடியது நாம. எகிப்தின் ஆடு அதனுடைய இரத்தம் நிலைக்கால்களையும் மேல் சட்டத்திலையும் பூசப்படும் போது உள்ளே இருந்த தலைச்சன்கள் தானே முதல்ல சேஃப்டி பண்ணப்பட்டாங்க. 2வது நாள் தானே முழு இஸ்ரேல் ஜனங்களும் விடுவிக்கப்பட்டாங்க. இதை தான் இங்கே சொல்ல வராரு. நமக்குரிய பலிபீடமாக இது எப்படி மாறுச்சு? ஏன் உலகத்தாருக்கு அந்த பலிபீடத்தின் மேலே உரிமை இல்லையானா? இருக்கு. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அவங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே நம்பிக்கை வச்சு கிறிஸ்துவை மாத்திரம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதோடு நின்றாம தங்களுடைய பலியையும் ஏறெடுக்க வந்திருக்காங்களோ, இவங்களுக்குரிய பலிபீடத்தில் மாம்சீக யூதர்களும் புசிக்க முடியல. தற்கால பெயர் சபையும் இந்த பலிபீடத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. யாரெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாங்களோ அவங்க மனசாட்சியை முதலாவது இந்த பலிபீடம் சுத்திகரித்து நமக்குரிய பலியை பூரணப்படுத்துது, தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதனால தான் கவனிங்க, எந்த பலிகளையும் பிரதான ஆசாரியனுடைய கரத்திலிருந்து விழுகிற மாதிரி தேவன் பண்ணியிருக்கிறார் பாரு. பாவ நிவாரண பலின்னு வந்துட்டாலே தூபம் யார் கையில் தான் விழுகும்? பிரதான ஆசாரியன் கையில் விழுகும். ரத்தம் யார் தான் போய் தெளிப்பாங்க? பிரதான ஆசாரி. பலியை ஏன் பலிபீடத்தின் மேலே வைக்கணும்? அது தனியாக வைக்கலாம் இல்லைங்களா ஆசாரியர்கள் செலுத்தும் போது? அப்படின்னா பலிபீடம் கிறிஸ்து, இவருக்கு மேலே அப்படிங்கிறது நம்ம ஜெபமும் அவர் மூலமாக தான் போகும், நம்மளுடைய அர்ப்பணிப்பும் பலி செலுத்துறதும் அவர் மூலமாக போகும். பிரதான ஆசாரியன் கிறிஸ்து, அவரை இல்லாமல் அவருடைய விரல் இல்லாமல் ரத்தம் டைரெக்டாக போகாது. நம்ம போய் உடன் ஆசாரிகள் தெளிக்கலையே, நம்மளும் அது மாதிரி டைரெக்டாக போக முடியாது. தூபம் யார் கையிலேருந்து விழுந்துச்சு? பிரதான ஆசாரியன் கையில். இது மாதிரி நமக்குன்னு ஒரு பலிபீடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டவங்கள முதலாவது சுத்திகரிக்கும்படி தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய வேலையை கிறிஸ்து செய்கிறார். ஆனால் ஈடுபலியினுடைய புண்ணியம் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு வசன பகுதி தான். வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த வசனம் நிறைய கருப்பொருள்களை உடையதாக இருக்குது. ஏராளமான சத்தியங்களை வெளிப்படுத்தி அறியாமையையும் தற்பறைகளையும் உடைத்து எறியக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அப்படி எத்தனை உண்மை இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் 3 பேர் இல்லைங்கிறத உடைச்சி எறியக்கூடிய சத்தியத்தை வெளியரங்கமாய் பேசக்கூடிய வசனம். அப்படின்னா கர்த்தர் இயேசு யாருங்கிற கேள்விக்கு அடுத்த வார்த்தை பதில் சொல்லுது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தம் பண்ண வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் எல்லாருக்கும் மீட்கும் பொருள் கொடுத்தாருங்கிற 3வது சத்தியத்தை பேசுது அடுத்த வார்த்தை. 4வது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அப்படி ஒப்பு கொடுத்த கிறிஸ்து தெய்வீக அவதாரத்தில் இல்லை, மனுஷனாகவே வந்து இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருந்து மரித்தார். 5வது ஒரு விஷயம் பேசுறாரு, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் வெளிப்படும்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு ஒரே நாட்களில் இல்லைன்னு சொல்ல வர்றார். ஃபைனலாக இந்த வசனத்தையே ஒரு பாடமாக எடுக்கலாம். நீங்கள் 5 பார்ட்டாக பிரித்து 5 காரியங்களுக்குமான வசனங்களை நீங்கள் அழகாக கம்போஸ் பண்ணிங்கன்னா இந்த வசனத்தை தேவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு, மத்தியஸ்தம் பண்ணுறதுனா என்னன்னு 2வது பேசிட்டு, ரேன்சம்னா என்னன்னு 3வது பேசிட்டு, மனுஷன்னா அவர் எப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு, ஏற்ற கால சாட்சினா என்னன்னு 5வது பாயிண்ட் பேசலாம். அப்போ சாட்சினா என்ன அப்படின்னா ஈடுபலியினுடைய பிரதிபலிப்பு. ஈடுபலியினால் உண்டான ஆசீர்வாதத்தை சாட்சின்னு சொல்கிறார். அந்த சாட்சியிடுதல் எப்படி இருக்குன்னா, முதல்ல சபைக்கு இப்போ நாங்கள் நீதிமானாக்கப்பட்டுட்டோம் நம்மலாம் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம், அதன் மூலம் நம்மளுடைய உடன்படிக்கையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது சாட்சி இல்லையா? முற்பிதாக்கள் உயிரோடு வந்தாங்கன்னா அது ரேன்சம் புண்ணியத்தினால தான், அது ஒரு சாட்சி. மனுக்குலம் எல்லாரும் உயிரடைஞ்சாங்கன்னா அது சாட்சி, அவங்களுக்குரிய காலகட்டம். இன்னும் சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கப்படும் போது அது அவருக்குரிய காலகட்டத்தின் சாட்சி, அவருக்கான ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிரதர் ரசலுடைய நாட்கள் அவருக்கு ஏற்ற காலம். புரியுதுங்களா? 7 காலகட்டமாக சபை டிராவல் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அது அது ஏற்ற காலம். இப்படியும் பிரிக்கலாம். மனுக்குலத்துக்கு வர இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஏற்ற காலம், யூதர்களுக்கு
மகாபத்திரத்துக்கு பின்னாடி வரப்போகிறது ஏற்ற காலம். ஒரே சத்தியம்தான், ஒரே ஈடுபலி தான். அந்த ஈடுபலிக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆசீர்வாதங்களை தேவன் பிரித்து கொடுக்குறாரு மனுக்குலத்தில். ஒரு மனுக்குலத்துக்காக கொடுத்துட்ட ரேன்சம் தான், ஒரு மனிதனுக்காக கொடுத்துட்ட ரேன்சம் தான். அந்த ஈடுபலியினுடைய புண்ணியம் படிப்படியாக வடிந்து வருது வர. இதுதான் ஏற்ற காலங்களுக்கான வார்த்தை. ஒரு ரேன்சம் அதனுடைய விளைவை, அதனுடைய ஆசீர்வாதத்தை, மொத்த தொகையை தேவனிடத்தில் கர்த்தர் இயேசு செலுத்திட்டாராம். இப்போ நம்ம எல்லார் மேலேயும் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடன் இருக்குது. இந்த கடன் தொகையை பேங்க்கில் போய் மொத்தமாக செட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி பண்ணிட்டாரு. ஆனால் பேங்க்கில் எல்லார் மேலேயும் கடன் இருக்கிறனால யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் பாஸ்புக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்பப்பெல்லாம் பற்று வைக்கப்படும் வச்சுக்கோங்க. இப்போ நாம் பாஸ்புக்கோட பேங்க்குள்ளே போயிடுக்கிறோம். நமக்கு ஈடுபலியினுடைய ஆசீர்வாதம் சுவிசேஷ யுகத்தில் கிடச்சிருச்சு. யூதர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் போவாங்க, அவங்கள தொடர்ந்து மனுக்குலம். இதுதான் ஏற்ற காலங்களில் விளங்கி. பட் முதல் புண்ணியங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை தான் நம்ம கடைசியாக வாசிக்கிறோம். அப்படியே வாசிங்க அந்த ரீப்ரிண்ட் எக்ஸ்பிளைன். ஆகையால் தாமிர பலிபீடமானது முதலாவது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தை குறிக்கின்றது. அந்த பலிபீடத்தின் மீது நமக்கான பாவ நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்ட அவருடைய பலியானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் மீது ஏறெடுக்கப்படும் வேறெந்த பலியையும் பரிசுத்தப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? முதலாவது இந்த ஒரு பலிபீடம் நமக்கான பாவ நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்ட அவருடைய பலியானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் மேல் ஏறெடுக்கப்படும் வேற எந்த பலியையும் பரிசுத்தப்படுத்துகிறது. இது மனுக்குலத்தை குறிக்காது, யூதர்களை குறிக்காது, அதாவது மாம்சீக யூதர்களை குறிக்காது. கிறிஸ்து இயேசுவின் மூலம் பலி செலுத்த இந்த சுவிசேஷ யுகத்தில் வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருடைய பலியையும் இதற்கு மேலே வைக்கப்படும் போது பரிசுத்தப்படுத்துறதா இருக்கு. அதான் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்றார். எக்ஸ்பிளைன் படிங்க அடுத்து. நம்மளுடைய பலிபீடம், அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தின் பலிபீடமானது பிரிக்கிறார். கவனிச்சிங்களா வார்த்தைய? பலிபீடம் எல்லாருக்கும் தான் சொந்தம். அதை நம்ம முதவே உங்களுக்கு சொல்லிட்டோம். அது ஏற்ற காலத்தில் விளங்கும். யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் ரேன்சமை விசுவாசிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ஈடுபலியினுடைய புண்ணியம் அவங்கவுங்களுக்கு பலிக்கும், மாற்றமே இல்லை. ஆனால் நம்மளுடைய பலிபீடம்னு சொல்றார் உரிமையா. இது சுவிசேஷ யுகத்தின் பலிபீடம், நமது பலியை பரிபூரணப்படுத்துகிற பலிபீடம். நிஜமான ஆசாரியத்துவத்தாராக, அதாவது 1000 வருட யுகத்தின் பலிபீடத்தை ஆசீர்வதிக்கிற ஆசாரியத்துவ வகுப்பாராக மாறுவதற்கு ஏதுவாக நம்முடைய அர்ப்பணிப்பின் விஷயத்தில் நம்மால் பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பாவ நிவாரண இரத்தத்தின் மூலமாக இவ்விதமாக பரிசுத்தப்படுத்தப்பட்டது. 1000 வருட யுகத்தின் பலிபீடமானது அதே பலிபீடமாகவும் அதே ஆசாரியத்துவத்தாரால் ஆராதிக்கப்படுவதாக இருந்தாலும், அதாவது இப்பொழுது உலக மனுக்குலத்தின் சார்பில், பின்னர் நிஜ இஸ்ரேலர் சார்பில் அதன் கரைப்படிந்த நிலையின் காரணமாக ஒரு விசேஷித்த மறு பிரதிஷ்டை, அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் அவசியப்படும். மேலும் இதுவும் சுவிசேஷ யுகத்தின் விசேஷித்த பலிகளின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படும். இக்காரியங்களே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிராயச்சித்தத்தை மிக அருமையாக சித்தரிக்கிறது. இதில் ரொம்ப குழப்பமாக இருக்கும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு. நம்ம எளிமையாக உங்களுக்கு சொல்லிடுறோம். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ரெடி ஆகிட்ட இந்த ஒரு பலிபீடம் 2 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்குது. ஒன்று சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய சிறுமந்தையினுடைய பலியை பிரதிபலிக்கும். 1000 ஆண்டுக்குன்னு ஒரு பலிபீடம் வருங்கிறார். கவனிச்சிங்களா? 1000 ஆண்டின் பலிபீடம் ஒன்று இருக்குது. அது மனுக்குலத்தை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை அந்த பலிபீடத்தை தேவன் ரெடி பண்ணுறார், சுத்திகரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பலி அதில் இருக்குது, வைக்கப்பட்டாச்சு. இந்த பலி சுவிசேஷ யுகத்தில் அடுத்து அவருடைய ஜனங்களுடைய பலியை க்ளீன் பண்ணுது. இப்போ 2 பலியும் சேர்ந்த பிறகு காளையினுடைய ரத்தம் உள்ளே போகுது, அதன் பிறகு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் போனாதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னிப்பு, பாவ நிவாரண பலி முடியணும். புரிஞ்சுட்டிங்களா? அதே தான் இங்கே சொல்ல வர்றாரு. 2 பலிபீடம் இல்லை, ஒரே பலிபீடம் தான். ஆனால் சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவுடைய பலி நம்மளை செத்த மனசாட்சியிலிருந்து சுத்திகரித்து க்ளீன் பண்ணி தேவனிடத்தில் ஒப்புரவாக்கி நமது பலியையும் கொண்டு போய் பூரணமாக சேர்த்த பின்னாடி, எண்ணிக்கை முடிஞ்ச பின்னாடி, இந்த பலிபீடம் விசேஷமாக 1000 ஆண்டு அரசாட்சியில் வரக்கூடிய எல்லாருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து
மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அளவுக்கு மறுபடியும் 2வது முறை தகுதியாகுதுங்கிறார். அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ கிறிஸ்துவுடைய பலி தனிப்பட்ட விதத்தில் எல்லாரையும் மன்னிக்க, மீட்க, மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற வல்லமை உள்ளது இல்லையான்னு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. தேவன் நம்மளை அடிஷ்னல் பலியாக அதில் ஆட் பண்ணுறாரு. அப்போ இந்த பலிபீடம் இன்னும் விசேஷித்த பலிகளால் என்ன பண்ணப்படுது? சுத்திகரிக்கப்பட்டு நமக்கான பலிபீடமாக இப்பொழுது காணப்படக்கூடியது. பாவ நிவாரண பலி என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய பலியும் சபையினுடைய பலியும் சேரும்போது இன்னும் மனுமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய இன்னும் பவர்ஃபுல்லான நிலைமைக்கு கடந்து போகுதுன்னு சொல்ல வரார். இதுதான் அதனுடைய எளிமை. ஸோ அன்பானவர்களை, இன்றைக்கான பாடத்தில் நாம் சுருக்கமாக கவனித்திருக்கிற விஷயங்கள், பலிபீடம், அந்த மெட்டீரியலுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, சுவிசேஷ யுகத்தில் நமக்கு அவர் எப்படி தகன பலிபீடமாக இருக்கிறார், வரக்கூடிய ராஜ்யத்தில் ஒரு பலிபீடம் ரெடியாகும், அது நமது பலியையும் சேர்த்து முன்னதாக நம்மளை எப்படி சுத்திகரித்து தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். இது எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரு இன்ட்ரோடக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இதனுடைய ஆழமான சத்தியங்களை பல பகுதிகளில் நாம் பார்க்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமேன்.